ஹாய், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ட்ரீம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதாச்சும் கோல் இருக்குங்க. அது வந்து நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிறதா இருக்கலாம், இல்லை நம்ம சிஏ பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை சிஎம்ஏ பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோம்? நம்ம ஏன் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம்? இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஏன் அதில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோம்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேர் ஆர் ரீசன்ஸுங்க. நம்ம ஏன் இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோன்றதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கோலில் நம்மளால் சக்ஸஸே ஆக முடியும். ஸோ நீங்கள் என் கூட இப்போ சேர்ந்து அனலைஸ் பண்ணுறீங்களா? நம்ம சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க. நீங்கள் வந்து உங்களோட கோலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஏன் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம், நமக்கு அந்த லைஃப்பில் அந்த சக்ஸஸ் ஒன்று ஏன் நமக்கு வரவே மாட்டேங்குதுன்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம வந்து இப்போ இருக்கிறத விட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக இமேஜினேஷன் வேர்ல்டில் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒன்று விஷயம் நம்ம பண்ணவே மாட்டோம். இப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுல லேட் ஆகிட்டே தான் போகிறீங்க. நீங்கள் உங்களோட கோல், உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து போக 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 நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து பர்ஃபெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இருப்போம். பட் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன்லாம் வருது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண, அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கலாம். உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் போக 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 இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்களும் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்பவே ஹார்டஸ்ட் ஸ்டெப். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போக 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே இது முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை விட்டுறாதீங்க. செகண்ட் ரீசன் நம்ம ஏன் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மெயின் ரீசனே இதுவாக தான் இருக்கும். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். நம்மள இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டு எப்படின்னா, நம்மளோட கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கஷ்டம். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, அதுக்கப்புறம் பார்ட்டிங் அந்த மாதிரி பண்ணலாம், ஊர் சுற்றலாம், ப்ளஸ் நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு கரண்ட் வேர்ல்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கோலில் நம்மளால் அச்சீவே பண்ண முடியும். இதுதான் ட்ரூ ஆனஸ்டான ஒரு ரீசன். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா நம்மளோட கோலில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம மெயின்லி நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டிஸ்ட்ராக்ஷனா அதுக்கு நம்ம யூஸே எதுவுமே பண்ணவே கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணலாம். பட் இதுவே நம்ம ஃபுல் டைம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம டிஸ்ட்ராக்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோலை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து வேற டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எது டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே இதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், இதனால தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா? அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க. அது கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இதுல இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருந்துட்டு நம்மளோட கோல்ல ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட கோல்ல அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ரீசன், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளோட கோல்ல நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து யூனிக்கா இருக்கணும். நம்ம வந்து யூனிக்கா இருந்தாதான் நம்மளோட கோல்ல நம்மளால வின் பண்ண முடியும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து நோ தாங்க. ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் யூனிக்காக தான் இருக்கணும், யூனிக்காக இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வின் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் விட ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நம்ம தனியாக இருக்கணும். ஸோ தனியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வந்து நீங்கள் யூடியூப் சேனலாக இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், எனிதிங். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை
கன்சிஸ்டண்டா பண்ணும். ஏன்னா இந்த வேர்ல்டு எல்லாரும் எப்படி தெரியுமாங்க, கன்சிஸ்டன்ட்டை தவிர எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாங்க, அதனால தான் வின் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்தையும் விட்டு எல்லாரும் பண்றதே நீங்க பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வின் பண்ணுவீங்க. ஏன் மற்றவங்க வின் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களாம் வந்து கன்சிஸ்டண்டா அந்த ஃபீல்ட்ல இருந்திருக்க மாட்டாங்க, அதனால அவங்க வின் பண்ணல. ஆனா நீங்க அதே வந்து ஒரே விஷயத்தை தான் பண்றீங்க, ஆனால் அது வந்து கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால வின் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டண்டா எதா இருந்தாலும் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால வின் பண்ண முடியும். ஃபோர்த் ரீசன், நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குங்க. அது என்னன்னா, நான் வந்து ஃபெயில் ஆகிடுவேனோ, ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னோட லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிடுமோ இப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஃபெயிலியர் ஆகிடுவோமோன்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டே ஸ்டார்ட் பண்ணாமலாம் இருப்பாங்க சில பேர். இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணியும் வந்து அதே நினச்சிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளோட கோலில் நம்மளால் வின்னே பண்ண முடியாது. நம்ம ஒரு மைண்ட் செட் டெவலப் பண்ணிக்கணும். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த ஒரு மைண்ட் செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே லைஃப்ல ஃபெயிலியர் இஸ் அ லெசன் தான். நம்ம வந்து ஃபெயில் ஆகாமலாம் ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது. நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபெயில் ஆனாதான் நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணிட்டு இருக்கோன்றதே நீங்கள் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து ஏற்றிக்கோங்க. ஏன்னா ஃபெயிலியர் இஸ் அ லெசன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெயில் ஆனால் அடுத்த தடவை அது வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அடுத்த தடவை உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஃபெயிலாம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஏதோ ஒரு இதில் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நினைக்கலாம், அப்போ நம்ம ஃபெயிலே ஆகாமல் சில பேர்லாம் ஜெயிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து லக்கா இருக்கும். ஒரு பர்சன் லைஃப்ல வந்து பெரிய இடத்துக்கு போறாங்கன்னா அந்த பர்சனோட லைஃப்ல அத்தனை ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அத்தனை ஃபெயிலியர்ஸையும் ஓவர் கம் பண்ணதுனால தான் அந்த பர்சன் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நீங்களுமே ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்குமே உங்களோட லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், நீங்க உங்களோட லைஃப்ல வின் பண்ணவே முடியும். ஸோ ஃபெயிலியர் இஸ் அ லெசன் தான். அதனால நம்ம தோத்துருவோமோ நினைச்சிட்டு இருக்க இந்த மைண்ட் செட்லாம் மாத்திட்டு ஃபெயிலியர் இஸ் அ லெசன், நம்மளால வந்து ஃபெயில் ஆனாதான் லைஃப்ல ஜெயிக்கவே முடியும், நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நம்மளோட லைஃப்ல நம்ம வின் பண்ணணும். இந்த 4 ரீசன் தான் நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஏன் அதில் வின் பண்ணலன்னா இந்த 4 ரீசன்னால தான் நம்ம மோஸ்ட்லி இருப்போம். ஸோ நான் சொன்னபடி இது எல்லாத்தையும் நீங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்களால வின் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான், மேன் கமான் அது ரெண்டுத்தையும் இப்போ உடனே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ், பாய், இட்ஸ் விஜய். பாய்.